நீங்க எப்பவுமே ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் தான் போடுவீங்களா? யா. அப்படி அந்த ஒயிட் ஷர்ட்ல என்னதான் இருக்கு? வெரைட்டிஸ் பேபி. ஒயிட்ல வெரைட்டியா? ஆமா. ஆபீஸ் யூஸ்க்கு ராம்ராஜ் எவர்வின் விங்கிள் ஃப்ரீ ஒயிட் ஷர்ட். எமர்ஜென்சி மீட்டிங்க்கு நான் அயன் நானோ ஒயிட் ஷர்ட். ஃபன் பண்ண ஃப்ளெக்ஸி காட்டன், கூலா காட்டன் லினன். இப்படி ஒயிட்ல என்னென்ன வெரைட்டிஸ் ராம்ராஜ்ல இருக்கோ அதெல்லாமே என்கிட்டயும் இருக்கு. ஒயிட்ல வெரைட்டி அதுதான் ராம்ராஜ் ஸ்பெஷாலிட்டி. சார் கிட்ட இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டி ராம்ராஜ் லக்ஸோ ஒயிட் ஷர்ட். ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் ₹995 only. அருள் திரு கண்ணனடிகள் ஆசீவக தமிழ் சித்தர். கும்பகோணம் பிள்ளையாம்பேட்டையில் ஒரு பிருந்தாவனம். ஆம், எண்ணற்ற பக்தர்களின் உள்ளமெங்கும் ஒரு தந்தையாய் தாயாய் அவர்களின் சுகதுக்கங்களின் சுமை தாங்கியாய் தோள் கொடுக்கும் ஒரு சக தோழனாய் இருக்கும். நவராத்திரிக்கு இங்கே இந்த ரூமில் அகண்டம் ஏற்றுவாங்க. அகண்டம் ஏற்றி இந்த மாதிரி அகண்டம் ஏற்றிருக்குமா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். நானும் என் கணவரும் வர்றோம். வந்தவொடனே எனக்கு இந்த கால் முடியாது. அதனால் அம்மா வந்தவொடனே உட்காருமா சேர்லன்னா சொல்லுவாங்க. அது ஒரு 2013 குக்கர் இது பண்ணி காலில் கொட்டி ஆப்ரேஷன் நடந்ததுனால அப்போ சேரில் உட்காந்துருக்கோம். உட்காந்துருந்தப்ப போய் எண்ணெய் ஊற்றிட்டு வாங்க. நாங்கள் போய் அகண்டத்துக்கு போய் எண்ணெய் ஊற்றிட்டு நவராத்திரிக்கு அகண்டத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு இங்கே அமர்றேன். அப்போ அம்மா அங்கேருந்து நடந்து இந்த ரூமுக்கு போகிறாங்க. போகும்போது 2 கால்லையும் ஒளி. எப்படின்னு கேட்டால் சவுண்டு பயங்கரமாக அப்படியே சவுண்டு வருது. இந்த 2 கால்லேருந்தும் எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம விளக்கியத்தினா ஒரு பவர் வரும் பாருங்க, இந்த வெல்டிங் மிஷினில் ஒரு பவர் வரும் பாருங்க, அது மாதிரி வருது 4 பக்கமும். நான் அப்படியே பார்க்குறேன். அப்போதைக்கு நான் ஒன்றும் சொல்லலை, அம்மாட்டையும் சொல்லலை. வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு என் கணவர்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி காய்ச்சி கொடுத்தாங்க அம்மா, நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறேன். இல்லையே, என் பக்கத்தில் தானே நீங்கள் உட்காந்துருந்தீங்க. இல்லை, நான் பார்க்கலையே அப்படிங்க. அப்புறம் அம்மாட்ட மகாலட்சுமி அம்மாட்ட திருப்பி மறுநாள் இங்கே வீட்டுக்கு வரும்போது அம்மாட்ட சொல்கிறேன். அம்மா சொல்கிறாங்க, இது மாதிரி எனக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க என் கணவர், அவர் இந்த மாதிரி தெரியலைன்னு சொல்கிறாங்கம்மா. இல்லை, உனக்கு மட்டும்தான் காய்ச்சி கொடுத்துருக்காங்க. அது 2வது. அதுக்கப்புறம் சித்த வித்தை பயிற்சிக்கு என்னை வர சொல்லியிருந்தாங்க. நான் என் கணவர் எல்லோரும் வந்திருந்தோம். அப்போ சித்த வித்தையெல்லாம் முடிஞ்சு அம்மா ஒரு மலரை வச்சு எனக்கு இந்த கையை மேலே வைக்கிறாங்க. தலையில் வைக்கும் போது ஒரு கரண்ட்டு ஷாக் அடித்தா எப்படி இருக்கும், அது மாதிரி தலையிலேருந்து என் பாதத்துக்கு போகுது இந்த பவராக. என் கணவர்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி அம்மா தலையில் கையை வச்சாங்க, அப்படியே விறுவிறுன்னு அப்படியே ஒரு கரண்ட்டு பவர் இறங்குன மாதிரி கால் வரைக்கும் இதாகிடுச்சு அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன். சொன்னோன்னே அவங்களுக்கே ஒன்றுமே இது பண்ணலை. உனக்கு அப்போ சொல்கிறாங்க, என்ன அது எனக்கு காசு கொடுக்கல, என்ன சொல்கிறாங்க, நீ அடிக்கடி நான் தான் அவங்கள போய் பார்த்துட்டு வர்றேன், எனக்கு காய்ச்சி கொடுக்கல, உனக்கு மட்டும் காய்ச்சி கொடுத்துருக்காங்களேன்னு சொல்கிறாங்க என்கிட்ட. இது மாதிரி எனக்கு நடந்த நிகழ்ச்சி. அதாவது கணக்கம்பட்டியில் 2 மணிக்கு போகிற வெளிப்பக்கம் அந்த அதிர்ஷ்டத்தை சுற்றி வரோம். முக்கால்வாசி வரும்போது அந்த 2 பேர் பூஜை பண்ணிகிட்டு இருந்தவங்க உள்ளே இருக்க அந்த செக்யூரிட்டிகிட்ட கூப்பிட்டு கதவை திறந்து விட்டு கேட்டை திறந்து சாமியும் கூட வர்றவங்களையும் அனுப்பினோம். எல்லாரும் போய் சமாதிக்கு பக்கத்தில் போயாச்சு. அவன் 4 பெரிய புகையில துண்டு. ஏன்னு கேட்டால் சாமி உயிரோடு இருக்கும்போது அவருக்கு புகையில வேணும், நறுக்கு புகையில நான் தான் வாங்கி கொடுப்பேன். இதை ஞாபகம் வச்சு 4 நறுக்கு புகையில சமாதி மேலே இருக்குது, ஒரு மாலை இருக்குது, அப்புறம் பிரசாத பை இருக்குது. எல்லாத்தையும் மூங்கி தட்டில் வச்சு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வாங்கிட்டு அவர் சொல்கிறாரு, ராத்திரி சமாதியிலேருந்து சாமி பேசுனாங்க, முட்டைசாமி மாதிரி நாளைக்கு கும்பகோணத்துலேருந்து கண்ணன் சாமி வருது, எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறேன் அதே மரியாதையை கொடுக்கணும். என்னுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடியவர் அவர், நானும் அவரும் பிருந்தாவனத்தில் ஒன்றா சாப்பிட்ருக்கோன்னு சொன்னாங்க, அதனால் இதை கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அந்த புகையில துண்டை வாங்கிட்டு, ஏன்னா அவர் இருக்கும்போது சாமி புகையில வாங்கி கொடுப்பார் இந்த வாயில் அடக்கிக்கிறதுக்கு, அதன் ஞாபகார்த்தமாக 4 புகையில துண்டு கொடுத்தாரு. வெளியில் வர்றதுக்குள்ளே எல்லா புகையிலும் காலி, எல்லாம் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு விட்டுட்டுதுங்க.
அவ்வளவும் காலு. அதை சொல்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு எல்லாம் இது அழுகுது எல்லாம் அழுகுது. ஏன்னா சாமி இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி அத்தனை பேர் அழுகியாக தான் வெளியில் வந்தாங்க. ஆசீவக தமிழ் சித்தர் அருள் திரு கண்ணனடிகள் இந்த பக்தி பிருந்தாவனத்தில்தான் தனது சித்த ஞானத்தால் அருளாசி வழங்கி வருகிறார். இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி மருந்துவாழ் மலையிலிருந்து நான் போகாத மலைகள் பெரும்பாலும் இல்லை. அதுபோல் குகைகள் இல்லை. நேர தரிசனங்கள் நிறைய கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அந்திம காலங்களில் இனிமேல் நான் அலைய முடியாதுங்கிற கேட்கும்போது சித்தனே நேரில் தேடி அம்மா உருவத்தில் என்னை பக்கத்துலேயே வச்சிருச்சு. இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் வீடு. நினைத்த நேரத்தில் வரலாம், நினைத்த நேரத்தில் தொலைபேசியில் பேசலாம். அவங்க குரலை காதில் கேட்ட உடனேயே அந்த இறைப்பெற ஆற்றல் நம்முள் அமர்ந்து கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் இருந்தது. எனக்கு நேர்ந்த ஒரு சில சம்பவங்களை நான் இப்போ சொல்லுவது நலம் இருக்கு என்று கருதுகிறேன். அம்மா அவர்களுடைய அறிமுகங்கள் அப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிற ஆரம்ப காலங்களில் என்னுடைய நூல்களை பற்றியெல்லாம் அம்மா அவர்கள் என்னிடம் விமர்சிப்பார்கள், நான் சொல்லுவேன். அப்பொழுது அம்மா சொன்னார்கள், இதுதான் அப்படி அந்த ஊதியூர் மலையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம். அப்பொழுது வடநாட்டிற்கு யாத்திரை சென்றுட்டு வரும்போது என் கால் ஒடிந்து கெட்டு போடப்பட்டிருந்தது, அறுவை சிகிச்சை செய்து. அதோடு 2 பேருடைய தோளை பிடித்து கொண்டு நான் அந்த ஊதியூர் மலை, கொங்கணர் மலை என்று சொல்லக்கூடிய காங்கேயம் பக்கத்தில் இருக்கிறது, அதுக்கு நான் சென்று கொண்டு இருக்கும் பொழுது தான் அப்பொழுது அந்த மலை ஏற்றம் கொஞ்சம் இருந்தது. ஏறி அந்த மேல் சரிவாக ஒரு 300 அடி தூரம் செல்ல வேண்டிய நேரத்தில் ஒரு 10 வயது சிறுமி, விளையாடி கொண்டு அந்த சிறுமி ஓடி தாத்தா வாங்க நான் அழைச்சிட்டு போகிறேன்னு என் கையை பிடிச்சிச்சு. ஏதோ ஒரு மின்சாரம் பாய்ந்தது போன்ற ஒரு உணர்வு. அப்புறம் அழைத்து கொண்டு போகுது. எனக்கு அது கால் வலியெல்லாம் தெரியல, எப்படி நடக்கிறேன்னு எனக்கு தெரியல. அப்போ கூட இருந்த நண்பர்கள்ட்ட, தம்பி ஏதோ ஒரு மிராக்கிள்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது, யாராவது தவறாக எதுவும் பேசாதீர்கள் என்று சொல்லிவிட்டு போகிறேன். இது போய் அழைத்து சென்று பின்பக்கமாக அந்த குகைக்குள்ளே செல்லு கீழே இறங்கி கொண்டு என் கை கொடுத்து, இப்போ கொஞ்சம் நான் இழைச்சி போயிருக்கேன்னு சொல்கிறாங்க எல்லாரும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பேன்னு கற்பனை பண்ணி கொள்ளுங்கள். இந்த உடம்பை அது கீழே இறக்கி உள்ளே அழைத்து கொண்டு போய் அந்த குகைக்கு தரிசனம் பண்ண வைத்து திரும்ப மேலே நின்று கையை கொடுத்து தூக்குது. அழைத்து கொண்டு நின்றுச்சு. தாத்தா ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்னுச்சு. நான் ஃபோட்டோ எடுத்தேன். எடுக்கும் பொழுது ஒரு ஃப்ளாஷ் வெளிச்சம் வந்த உடனே இந்த டிஜிட்டல் கேமரா, அது இந்த வெளிநாட்டு கேமரா, அதில் முகம் தெரியுது. அந்த முகம் எப்படின்னா, அந்த ஆந்திரா படங்கள் எல்லாம் அம்மன் உருவம் காட்டுவாங்க இல்லையா, ஒரு பெரிய முகம், பெரிய பொட்டு வச்சு அந்த உருவம் தெரியுது. இந்த சிறுமியினுடைய உருவம் அதில் தெரியல. அப்புறம் என் கூட அந்த நண்பர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சரியாக விட மறுபடியும் எடுக்கிறேம்மா நான் எடுங்கன்னுச்சு. அப்போ அந்த பொட்டுக்கு நடுவு ஒரு திரிசூலம் தெரிஞ்சிச்சு. என் பின்னாடி பார்த்துக்கிட்டு ஏன் தோலை பிடிச்சி அமுக்கிறாரு. அப்போ சிரிச்சுக்கிட்டு, தாத்தா இப்போயும் சரியாக விடுவில்லையா, நான் இந்த பக்கம் நீ திரும்பி நிற்கட்டுமானுச்சு. என்னை மன்னிச்சிருமா, உன்னை அந்த படத்தில் அடக்கணும்னு நினச்சது என்னுடைய தவறு, தயவுசெய்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அப்புறம் வந்தேன். அப்படி இறங்கும் பொழுது அப்புறம் அது சொல்லி அப்புறம் பின்னாடி பேசுங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிச்சு. நான் வந்துட்டேன். வரும்போது படிகளில் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து பார்த்தா பழனி மலை தெரியும். அப்போ நாங்கள் உட்காந்து போகர் பெருமானையை நினைத்து வேண்டி, சித்தர் பெருமானே இந்த வந்தது யார் அப்படின்னு கேட்குறப்ப அப்போ தான் எனக்கு அந்த யாரோ சொல்லுவது போல் அந்த கர்ணயக்ஷினி போல் எனக்கு சில நேரங்களில் அது கேட்பது உண்டு. அப்போ அவர் சொன்னார், நீ முதல் இந்த வாழை என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு. நானும் தமிழாசிரியராக படிச்சிருக்கிறேன். அப்போல்லாம் எங்கள் இலக்கியங்கள் அதெல்லாம் வரல, நான் படித்ததில்லை. ஆனால் நான் செண்பகாதேவி கோயிலில் முதல் 1992 ஒரு சித்தரை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர் தான் இந்த வாழை பூவனை திரிபுரை என்ற முச்சக்திகளை பற்றி எல்லாம் சொல்லி, இந்த உள்ளே இருக்கக்கூடியது வாழை, அந்த 3 உருவத்தில் ஒரு வாழை என்று இருக்கிறாள். இந்த வாழை என்ற பெண் தான் ஆதிபராசக்தியினுடைய இளமை பருவம். அதுதான் சித்தர்களுக்கெல்லாம் உபாசனா தெய்வம். சித்தர்களுக்கு அந்த சக்தியை கொடுப்பவளே வாழை தான். அதனால்தான் கொங்கணர் போன்ற சித்தர்கள் எல்லாம் வாழை கும்மி என்றெல்லாம் எழுதுகிறார்கள். இதை அதிகமான தேர்ச்சி பெற்றவர்கள் வாழை சித்தர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் சொல்லி இன்னும் முதல் இந்த விஷயத்தை எங்கே கேள்விப்பட்டாய் என்ற கேட்குற மாதிரி கேட்குது. செண்பகாதேவி கோயிலில் சித்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், அவள் தான் வந்தது என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புத நிகழ்ச்சிகள், இதுக்கு போல நிகழ்ச்சிகள் நிறைந்து கொண்டிருக்கிறது. அப்போ நான் கேட்கும் பொழுது அப்படித்தான். இப்போ அம்மா சொன்னது போல் எத்தனையோ சித்தர்கள் எத்தனையோ சில அற்புதங்கள் எல்லாம் சொல்லுவார்கள். என்ன ஒரு அந்த குழந்தை ஃபோன் நம்பர் கொடுத்தது. ஆமாம் அந்த அம்மா ஒரு குழந்தை ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு இது எங்கள் அப்பாவுடைய எண், அது பூசாரியோட பொண்ணு தான் அது, அந்த உருவத்தில் வந்திருக்கு அம்மா. இந்த உள்ள பூஜைக்கு நான் போய்டுவேன், இரவு நள்ளிரவு பூஜைக்கு போயிடுவேன், நீங்கள்
இடத்துக்கு போன உடனே இதை ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னிச்சு. நான் சரிமான்னு சொல்லிட்டு இப்போ இந்த உட்காந்து இதெல்லாம் கேட்டுட்டு யார் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இறங்கி வரும்பொழுது நமக்கு தான் இந்த அவசர புத்தின்னு இருக்கும் இல்லையா, இப்போ நான் பக்கம் வந்துருச்சுன்னு சொல்லலை. அப்போ போகும்போது காரில் உட்காந்துக்கிட்டு அந்த செல்ஃபோன் எடுத்து அந்த ஃபோன் நம்பருக்கு டயல் பண்ணுறேன். பண்ணும்போது சரியாக வரவே இல்லை. அதே மாதிரி மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணும்போது அதில் வந்து அந்த சார்ஜ் தீர்ந்து போச்சு. சுத்தமாகவே அந்த செல்லில் சார்ஜ் இல்லை. சரி காங்கேயத்துலேருந்து கிளம்பி நான் திருப்பூர் சம்பந்தி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன். திருப்பூருக்கு வந்த உடனே என்னச்சுன்னா ரிங் அடிக்குது. ரிங் அடிச்சு எடுத்து பார்த்தோம்னா அந்த சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது. வேறு ஒரு நண்பர்கிட்ட இருந்து ஃபோன் வருது. சரி பேசிட்டு வச்சுட்டேன். மறுநாள் காலையில் ஜனசதாப்தி இந்த ட்ரெயினுக்காக நான் கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஃபோன் வருது. எடுத்து பார்த்தோம்னா என்ன தாத்தா ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? நான் தான் உங்கள் இருப்பிடம் போனோம்னா ஃபோன் பண்ண சொன்னேன்ல, நடுவில் பண்ணினீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? இதே கேள்வி. அம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் அப்போ நடந்தது சொன்னேன். சொல்லி விட்டுட்டு நல்லபடியாக போயிட்டு வாங்க தாத்தா இருந்துச்சு. அந்த ஆசீர்வாதம் இப்போ கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து ஒரு முறை அதாவது வயதுக்கு வராத பெண்ணின் உருவத்தில் தான் வாழை வருவாள் என்பதற்கு ஒரு சான்று என்னென்னா, மறுமாதம் அடுத்த பௌர்ணமிக்கு நான் போகிறேன். ஊதியர் மலைக்கு நிச்சயம் போய் ஆகணும். இதுக்கு இவன் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மா தரிசனம் பண்ணிட்டு போனோம். நான் அந்த அடுத்த பௌர்ணமிக்கு நான் அந்த ஊதியர் மலைக்கு நண்பர்களோடு போகிறேன். அப்போ போன உடனே பூசாரிட்ட கேட்டேன், என்ன பூசாரி சார், ஐயா பாப்பா வரலையான்னாரு. பாப்பா வீட்டில் உட்காந்துருச்சியா, வரல. அதாவது வந்தது வாழை என்பதற்குடைய அத்தாட்சியாக எனக்கு அந்த இடத்துல காட்டுறாங்க. அந்த மறுமாதம் நான் போகிறதுக்குள்ளே அந்த நிலையை அடைஞ்சிருச்சு. அப்போ அந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினேன். அதுக்கப்புறம் எத்தனையோ நிகழ்ச்சிகளில் அம்பாளுடைய அனுகிரகமும் எனக்கு கிடச்சிருக்குது. இப்போ அதே அம்பாள் தான் எனக்கு அருகிலே அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரவணைப்பை எனக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறக்கணும், எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. ஒன்றும் மாற்ற முடியாது. அப்புறம் எதுக்கே சாமியை கும்பிடணும், எதுக்கே கடவுளை கும்பிடணும், ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதைத்தான் அருணகிரி பெருமான் நல்லா சொல்லிட்டார். முருகனுடைய கால் பட்டு அழைந்தது என் அயன்மேல் என் கையெழுத்த. அவன் கால் பட்டுச்சுன்னா, திருவடி பட்டுனா உன்னுடைய வினையை அழிஞ்சு போங்கிறான். நம்ம சித்தர்கள் தான் சொல்கிறான், உன் வினையை என்ன, உன் டிஎன்ஏ எல்லாத்தையும் மாற்ற முடியும்னு மூட்டை சாமி சொல்கிறார். அதுதான் முக்கியம். எல்லாத்தையும் மாற்றும் ஆற்றல் சித்தர்களுக்கு இருக்கு. அதை மூட்டை சாமி சொல்கிறார், நான் மாற்றிடுவேன், நீ இதை உருட்டுறா, உன் வினையை நான் உருட்டுறேன். என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்த பின்னர், என்னிலே இருந்த ஒன்றை யார் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் அறிந்து கொண்டேனே. அதுதான் கண்ணன் சுவாமிகள் அப்படின்னு ஒரு விஷயம். அந்த திருமந்திரம் படி என்னில இருந்த ஒன்றை வந்து அவங்க உளவியல் ரீதியாக கண்டுபிடிக்கிறாங்க. சுமங்கலி பூஜைக்கு புனிதாதான் சுமங்கலி பூஜையை நடத்தணும்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், அம்மா நான் வந்து அமங்கலி அல்லவா அப்படின்னு சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது, நீங்கள் நித்திய சுமங்கலி அப்படின்னாங்க. அந்த நித்தியம் அப்படிங்கிற வார்த்தை வந்து யாரும் சொல்லிட மாட்டாங்க. நித்திய கல்யாணி, நித்தியம், நித்தியம் என்பது உண்மை, சத்தியம், நித்தியமா அப்படிங்கிறது. அப்போ எனக்கு இன்னொரு பாரதியார் வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியில் நான் வந்து மன மகிழ்ச்சியோடு எல்லாரும் வாழ்க வாழ்க அப்படின்னு எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த சம்பவம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த தருணத்தில் வந்து அவருடைய அம்மாவோட இது தமிழ் படித்ததுனாலையும் மனிதர்களை படித்ததுனாலையும் நிறைய அனுபவ வார்த்தைகளை நான் அவர்களிடமிருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த தருணத்தில் வந்து வேப்பலை கொத்தை பறிச்சுட்டு சொன்னாங்க. பறிச்சுட்டு வந்து போடுங்க அப்படின்னாங்க. நான் போட்டுட்டு வேப்பிலையை ஒன்று ஒன்றா அப்படியே உரி போட்டுட்டு இருந்தேன். 20 ரூபா காயின், இப்போ காமிச்சேன் இல்லையா, 20 ரூபா காயின், 2 ரூபா காயின் 2 விழுந்தது. என்ன வியந்து பார்க்குறீங்க அப்படின்னாங்க. இல்லை 20 ரூபா காயினே நான் பார்த்ததில்லை, 20 ரூபா துட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா இப்போ தான் இது எங்கேருந்து வருது, நாங்கள் ரிசர்வ் பேங்க்லேருந்து வருது அப்படின்னு சொன்னேன். ஸோ உடனே அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாகி, இது உங்களுக்கு தேவை, இறைவன் உங்களுக்கு நடத்தி வைப்பார் அப்படின்னாங்க. இன்றைக்கி அந்த இதை வந்து நான் அனுபவிச்சுட்டு ஒரு நேர்மறை சிந்தனையோடு உயர்ந்து கொண்டே போயிட்டுருக்கேன். அது எனக்கு வந்து பயங்கர வியப்பாக இருந்துச்சு. இது மாதிரிலாம் அற்புதங்களை வந்து நான் பார்த்தது கிடையாது. அம்மா சத்திரத்தில் நம் முன்னால் இருந்து காட்சி கொடுக்கக்கூடிய கண்ணன் அடிகளார் இதே நேரத்தில் அடிகளாரை குருவாக ஏற்றுக்கொண்ட அன்பர்கள்
உலக நாடுகள், பல நாடுகளில் ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிங்கப்பூர், மலேசியா நாடுகளிலெல்லாம் பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள், அடிகளாருடைய சிஷ்ய குடும்பங்கள், சீடர்களுடைய குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஐயா அவர்களும் நம்மிடையே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய ஆத்மா பரபிரம்மத்தோடு இணைந்தது. இப்படிப்பட்டவர்களால் ஒரு இடத்தில் இந்த சரீரத்தின் மூலமாக காட்சி கொடுத்து கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் தன்னுடைய பக்தன், அம்மா என்னை காப்பாற்று, இப்படிப்பட்ட ஆபத்தில் இருக்கிறேன்னு உலகத்தினுடைய எந்த மூலையில் எந்த பக்தன் அம்மா என்னை காப்பாற்று அப்படின்னு அழைக்கின்றானோ அந்த க்ஷண நேரத்தில் சென்று இவர்களுடைய ஆத்மா அவர்களுக்கு வேலை செய்யும். இந்த பூமி பந்து என்பது மகான்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பந்து. எந்த நேரமும் அந்த ஆத்ம சக்தி, பஞ்சபூதங்களும் நம்முடைய கண்ணன் அடிகளாருக்கு, அம்மாவுக்கு அடக்கம். அந்த பஞ்சபூதங்களும் இவர்கள் சொல்லக்கூடியதை ஏவல் பார்க்கும், சொல்லக்கூடிய காரியங்களை செய்து வரும். அதுதான் சித்தர்களுக்கு அந்த பிரபஞ்ச மகாசக்தியான சர்வேஸ்வரனும் ஆதி பராசக்தியும் செய்த மிகப்பெரிய அனுக்கிரகம். அவர்களால் தான் இந்த மண்ணுலகம் இந்த நிமிடம் வரை தழைத்து கொண்டிருக்கிறது. அதை விளக்கக்கூடியதுதான். அந்த வகையில்தான் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டத்தில் யானும் ஒருவன் என்றோன்னார் வடலூர் வள்ளலார். நான் மட்டும் சித்தன் கிடையாது, நான் மட்டும் யோகி கிடையாது, நான் மட்டும் அருளாளர் கிடையாது. அருட்பெரும் ஜோதி ஆண்டவன் என்னை உருவாக்கினான். என்னுடைய அப்பா அம்மா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். இந்த பரம்பரை எப்போ தோன்றுதுன்னா வாழையடி வாழையாக வந்த திருமரபு, சித்தர்களுடைய திருக்கூட்டம். அவனை வருவிக்க உற்றேனே, அவனுடைய அருளை பெற்றேனே என்பார் வள்ளலார். சமீப காலத்தில் கடந்த நூற்றாண்டில் வடலூரில் அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். அந்த அற்புதங்கள் அப்படியே தடைபட்டு விட்டதா? இல்லை. அந்த வள்ளலாருடைய வழியில் வள்ளலார் சொன்ன ஒரே தர்மம் என்னவென்றால், அடுத்தவனுடைய கண்களில் வடியக்கூடிய கண்ணீரை துடைத்து விடு. அதுதான் தர்மம். அந்த கண்ணீர் எப்ப வரும் அந்த மனிதருக்கு என்றால், அவன் பசியோடு இருக்கின்ற போதுதான் அழுது கொண்டிருப்பான். என்னுடைய பசிக்கு உணவளிப்பதற்கு இன்றைக்கு யார் இருக்கிறார்கள்? 2 நாளாக நான் சாப்பிடவில்லையே என்று ஏக்கமோடு இருப்பான். அதற்காகத்தான் வள்ளலார் பசிப்பினி மருத்துவம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கர்மத்தினால் வந்த வினையை தர்மத்தினால் நீக்குகின்றார். அதைத்தான் நம்முடைய அம்மா அவர்கள் அடிக்கடி வரக்கூடிய அன்பர்களிடத்தில் தவம் செய்வதை காட்டிலும் தர்மம் செய்வதுதான் உத்தமம். நீ தவ வாழ்க்கையில் உட்கார்ந்துருந்தீன்னா நீ ஒருவன் மட்டும்தான் வாழ முடியும். உன்னை பற்றி சுயநலத்தோடு நீ சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். உனக்கு அந்த உபாசனை சித்தியாக வேண்டும், பல அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி வர வேண்டும், நீ பெரிய மனிதனாக ஆக வேண்டும், வசதியோடு வாழ வேண்டும் என்ற சிந்தனை உனக்கு ஒருவனுக்கு மட்டும் ஏற்படும். ஆனால் தர்மம் செய்தால் அந்த தர்மம் எத்தனையோ குடும்பங்களை காப்பாற்றும். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய புண்ணியம்தான் உன்னுடைய குடும்பத்திற்கும் பரம்பரைக்கும் அந்த வினைகளை அறுப்பதற்கான ஒரு அடிப்படை காரணம்னு அம்மா அவர்கள் பல அன்பர்களிடத்தில் வருகின்ற போது சூட்சமான ரகசியத்தை சொல்லுவாங்க. அந்த வள்ளலாரும் அதைத்தான், அன்னதானத்தை தான் விரும்பினார். 6000 பாட்டு பாடினார் வள்ளலார். அந்த 6000 பாடலுடைய திருவருட்பாவுடைய அர்த்தம் என்ன? பசியோடு வந்த ஒருவனுக்கு அவன் பசியை நீக்கி சாப்பாடு போடும். இதான் அந்த அருட்பாவுடைய பாட்டு. இந்த வள்ளலார் காலத்திலே ஒரு ஆள் கேட்டான் அவர்கிட்ட, ஏன் சாமி உன் பாட்டில் சாப்பாடு போடுந்தான்னு சொல்கிறேன், இதுக்கு ஏன் 6000 7000 பாட்டு பாடினேன் அப்படின்னு கேட்டப்போ வள்ளலாரே பக்கத்தில் இருக்கிறவன் சொன்னாராம், அடுத்த ஆளுக 6000 பாட்டு பாடியே தான் ஒருத்தவனும் போட மாட்டான், 5 பாட்டு பாடினா எவன்டா போடுவான் அப்படின்னாரான். என்ன ஆனால் இன்னைக்கு வள்ளலார் அதை அந்த ஒரு மார்க்கம் உலகம் முழுவதும் எத்தனையோ கோடிக்கணக்கான குடும்பங்கள் வள்ளலாருடைய மார்க்கம். அந்த வள்ளலாருடைய மார்க்கத்தை அம்மா சத்திரத்தில் இந்த இடத்துல மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற ரீதியில் கொரோனா வந்த காலத்திலிருந்து தினமும் காவல்துறை மற்றவங்க எல்லாருடைய அனுமதியும், நீங்கள் எவ்வளவு நாள் வேணாலும் செய்யுங்க இந்த தர்மத்தை. நாங்களே போகும்போது வரும்போது அந்த அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு வாங்கிட்டு போகிறோம்.
அப்படின்னு நடமாட்டமே இல்லாத காலத்தில், கொரோனா ஊரடங்கு காலத்தில் தினமும் 200 பேர்களுக்கு மேலாக முழுமையான ஒரு அன்னதானத்தை அம்மா சத்திரத்தில் நடத்தி இந்த நிமிடம் வரை தொடர்ந்து வந்து இருப்பவர். அந்த வள்ளலாருடைய அன்னதானத்தினுடைய சிறப்பை அம்மா சத்திரத்தில் நிலைநாட்டி காட்டி கொண்டிருப்பவர் நம்முடைய கண்ணடையில் ஆவார். வாழை குமரியின் வாரிசன வாழும் சித்தர் எங்களம்மா, நாளும் பொழுதும் தமிழ் பேசும் தேர்ந்த ஞானம் எங்களம்மா. காவி தரித்த வடலூரார் கண்ணால் காணும் கருவூரார் எங்கள் அம்மா என்றாலே கரங்கள் கும்பிடும் தன்னாலே. எங்கள் அம்மா என்றாலே கரங்கள் கும்பிடும் தன்னாலே. பிள்ளையாம் பேட்டை பிறந்தவனே இரக்கம் நிறைந்த அருள்மணமே. பிள்ளையாம் பேட்டை பிறந்தவனே இரக்கம் நிறைந்த அருள்மணமே. ஆசிவகமே வணங்குகிறோம், ஆசிகள் வேண்டி தொடருகிறோம். ஆசிவகமே வணங்குகிறோம், ஆசிகள் வேண்டி தொடருகிறோம். மூட்டை சாமியின் அருகிருந்து முழுதாய் சித்தம் பயின்றவரே. மூட்டை சாமியின் அருகிருந்து முழுதாய் சித்தம் பயின்றவரே. வீடு மக்கள் தானிருந்தும் சித்தர் வாழ்வை வாழ்பவரே. வீடு மக்கள் தானிருந்தும் சித்தர் வாழ்வை வாழ்பவரே. பசுதானம் செய்வதில் உள்ளன்பு, அன்னதானம் செய்வதில் பேரன்பு. பசுதானம் செய்வதில் உள்ளன்பு, அன்னதானம் செய்வதில் பேரன்பு. கவலை வேண்டாம் நான் உண்டு என்றே சொல்லும் எங்களம்மா. சிவனும் பார்வதி போலிருக்கும் சித்தர் ஒளியே எங்களம்மா. பக்தர் மனதை அன்னம் என பகுத்து பார்க்கும் பரம்பொருளே. பக்தர் மனதை அன்னம் என பகுத்து பார்க்கும் பரம்பொருளே. பக்தர் வாழ்வும் தான் உயர பாதை காட்டும் திருவருளே. பக்தர் வாழ்வும் தான் உயர பாதை காட்டும் திருவருளே. என்னாலும் உணரடி தொழுவோமே, தன்னாலே உடனே எழுவோமே. என்னாலும் உணரடி தொழுவோமே, தன்னாலே உடனே எழுவோமே. சித்தர் நெறியில் புது வேதம் நாளும் சொல்லும் எங்களம்மா. சிரமம் கொண்டே வருவோரே சித்தன்னாக்கும் எங்களம்மா. வாழை குமரியின் வாரிசன வாழும் சித்தர் எங்களம்மா. நாளும் பொழுதும் தமிழ் பேசும் தேர்ந்த ஞானம் எங்களம்மா. காவி தரித்த வடலூரார் கண்ணால் காணும் கருவூரார்
காவி தரித்த வடலூரார் கண்ணால் காணும் கருவூரார் எங்கள் அம்மா என்றாலே கரங்கள் கும்பிடும் தன்னாலே எங்கள் அம்மா என்றாலே கரங்கள் கும்பிடும் தன்னாலே பிள்ளையாம் பேட்டை பெருந்தவமே இரக்கம் நிறைந்த அருள்மணமே பிள்ளையாம் பேட்டை பெருந்தவமே இரக்கம் நிறைந்த அருள்மணமே ஆசிவகமே வணங்குகிறோம் ஆசிகள் வேண்டி தொடருகிறோம் ஆசிவகமே வணங்குகிறோம் ஆசிகள் வேண்டி தொடருகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க எப்பவுமே ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் தான் போடுவீங்களா? யா, அப்படி அந்த ஒயிட் ஷர்ட்ல என்னதான் இருக்கு? வெரைட்டிஸ் பேபி. ஒயிட்ல வெரைட்டியா? ஆமா, ஆபீஸ் யூஸ்க்கு ராம்ராஜ் எவர்வின் விங்கிள் ஃப்ரீ ஒயிட் ஷர்ட், எமர்ஜென்சி மீட்டிங்க்கு நான் அயன் நானோ ஒயிட் ஷர்ட், ஃபன் பண்ண ஃப்ளெக்ஸி காட்டன், கூலா காட்டன் லெனன். இப்படி ஒயிட்ல என்னென்ன வெரைட்டிஸ் ராம்ராஜ்ல இருக்கோ அதெல்லாமே என்கிட்டயும் இருக்கு. ஒயிட்ல வெரைட்டி அதுதான் ராம்ராஜ் இது ஸ்பெஷாலிட்டி. சார் கிட்ட இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டி, ராம்ராஜ் லக்ஸா ஒயிட் ஷர்ட். Ramraj white shirts, rupees 995 only.